தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் புதன்கிழமை பொதுவான கோச்சார அமைப்புகள் ரீதியாக காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது, மேலும் வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும், அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும், அதிர்ஷ்ட எண் என்னவாக அமையும் என்ற பொதுவான ராசி பலன்களை தான் நம்ம மீன ராசி என்பதற்காக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் இதுவரைக்கும் நமக்கு ஆதரவு தராத புதிய அன்பர்கள் இப்பொழுதே நமது சேனலோடு இணைந்திருங்கள். ஏன்னா அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. அதற்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமது மீனராசி என்பதற்கு எப்படிலாம் அமைய போகுது அப்படின்றதை இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 31 தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை ஏகாதசி தினங்க. ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். எனது இனிய உளமார்ந்த நல் வாழ்த்துக்களை, சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது மீனராசி என்பதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக குரு, செவ்வாய், சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்துலையும் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க. ராசி அதிபதியுடன் மற்ற 5 குடையரும் 9 குடையரும் ஒன்றாக இணைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பதற்கு நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளாக அமைய காத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நல்ல உயர்வான சூழல் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல உயர் பதவிகள் உங்களை நம்பி தருவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். அப்போதான் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான பாதையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். சிறந்த ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்காத சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட சமுதாயத்தில் சில கௌரவ பதவிகள் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே உங்களுக்கு கெத்தான ஒரு நாள். இந்த தினம் நல்ல செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களது உத்தியோக பணிகளிலும் செல்வாக்கு உண்டு, வியாபாரத்திலும் செல்வாக்கு உண்டுங்க. நிறைய பாராட்டுகள் மற்றும் நல்ல செல்வாக்கான சூழ்நிலை உங்களது திறமைகள் மற்றும் உங்களது செயல்பாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க. நல்ல வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு பெருகக்கூடிய நல்ல தருணங்களும் சேரும். எனவே பொருளாதார உயர்வு ஏற்படுங்க. உங்களுக்கு நல்ல தகவல், குட் நியூஸ் இன்னைக்கு சேர்ந்து உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கி தரும். குறிப்பாக உத்தியோகத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல உயர்வான பதவிகள் குறித்த நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட சேரலாம். வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அதன் மூலமாக, அதிலும் குறிப்பாக வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. இப்பொழுது பழைய கடன்களெல்லாம் அடைத்து நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிம்மதியும் கிடைக்கும். ஏன்னா கடன் பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாக்கக்கூடியவர் நாங்கள். வியாபார ரீதியாக இந்த தினம் சில நுட்பமான விஷயங்களை வியாபாரிகள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் நீங்கள் பேசினால் போதும் உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு, மரியாதை எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் பெற முடியுங்க. அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கிறதுனால இன்னைக்கு நீங்க சொன்னா மற்றவங்க உங்க கருத்துக்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதனால இன்னைக்கு கெத்து கூடும். நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு நாள், மதிப்பு கூடும். இன்றைய தினம் உங்க குழந்தைகளுக்கு தேவை என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ உங்க குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து அவர்களையும் நீங்க மகிழ்ச்சியாக இன்றைய தினம் நல்ல உறவு வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல தகவல் உங்களுக்கு தொலைபேசி வழியாக கூட சேரலாங்க. சில பேர் ஃபோன் மூலமாக நல்ல தகவல் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே ஆனந்தமான ஒரு நாள். உங்கள் மீதான நம்பிக்கை மற்றவர்களுக்கு இயல்பாகவே அதிகரிக்கும். அது உங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ மற்றவங்க உங்களை நம்பும்போது தான் உங்களுக்கான நல்ல உயர்வான சூழல் கண்டிப்பாக உருவாகும், ஆதரவும் பெருகும். இதுவரைக்கும் உங்களோட சண்டையிட்டு உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாகி விடுங்க. விரும்பியவர்கள் விலகி சென்றிருந்தால் அவர்களாம் மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு நாள். நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அலுவலக பணியில், வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. நல்ல டெக்னிக்கான விஷயங்களை வியாபாரிகள் புரிந்து கொள்வீங்க. நல்ல மாற்றங்கள் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. அற்புதமான ஒரு நாள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் காதல் உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஏன்னா காதல் கனை உங்கள் மீது காதல் தேவன் வீச போகிறார். அதிலிருந்து தப்பிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக சேரக்கூடிய யோகம் இருக்குங்க.
ஆனாலும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நீங்க அவ்வப்போது கவனித்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படும்போது காதல் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுடைய அன்பை தாராளமாக நெருக்கமான அனைவரோடும் காட்டுங்கள். ஏன்னா அன்புமிக்க இயல்பு உங்ககிட்ட இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இன்னைக்கு ஏற்படுங்க. எனவே அன்பாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல தருணங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைய தினம் அதாவது வியாபார ரீதியாக புதிய முதலீடுக்கான வாய்ப்புகள் வரும்போது அதெல்லாம் பரிசீலனை செய்யலாம். ஆனா அந்த மாதிரி வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு எந்தெந்த வகையில லாபம் பார்க்க முடியும், எந்தெந்த வகையில உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் வரலாம் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து திட்டமிட்டு தான் நீங்க வந்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வாக்குறுதிகள் அல்லது புதிய முதலீடு இதுக்கான வாய்ப்புகள் வந்து பரிசீலனை செய்யும்போது நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கறத நீங்க ஏற்படுத்திக் கொள்ளணும். அவசரப்பட வேண்டாங்க. நல்ல ஒரு புரிதல் வேண்டும். இன்றைய தினம் உங்களை வீட்டை சுற்றி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக அல்லது குப்பை மாதிரி ஏதாவது சேர்ந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் சுத்தம் செய்யறதுக்கான நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டுங்க. ஏன்னா அப்போதான் உங்களுடைய சுற்றம் சூப்பராக இருந்தால் தான் உங்களுக்கான ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். ஸோ அதை நீங்க கவனிங்க. உங்களை சுற்றி என்ன இருக்குங்கிறத நீங்க கண்காணித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் சில பேர் வந்து தேவையில்லாத ஃபோன் கால் பண்ணி உங்ககிட்ட நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால நேர விரயம் ஏற்படும். அதனால பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. முன்கூட்டியே வந்து யாரு கூடயும் வந்து அதிகமா தேவையில்லாத அரட்டைகள் பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான பொன்னான ஒரு நாளாக அமையுது. ஏன்னா இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை உங்களை அடைந்ததை நினைத்து ரொம்ப பெருமையான நல்ல மனமகிழ்ச்சியை உருவாக்கி கொள்வாருங்க. எனவே அது உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை உருவாக்கி தரும். மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல ஒரு பெருமிதம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்து இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க டார்க் கிரீன் கலர் வந்து பயன்படுத்திக்கலாங்க. மேலும் நம்பர் 6 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடியதாகவும் இருக்குங்க. வியாபார ரீதியாக சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து சேரும். எனவே வியாபாரிகள் மகிழ்ச்சியான ஒரு நாள். வார்த்தைகள்ல இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு கூறுறதுனால கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளுக்கு உங்களுக்கு நல்ல தகவல் நிறையவே வந்து சேரும். சில பேருக்கு தொலைபேசி வழியாக நல்ல தகவல் வந்து சேரலாம். கடிதங்கள் மூலமாக கூட வரலாங்க. உங்க குழந்தைகளுக்கான விருப்பங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அதனால என்ன ஆகுனா குழந்தைகளுடன் உறவு வலுப்பெறுங்க. ஏன்னா உங்க குழந்தைகளுக்கு வேண்டியதை உங்களால் செய்து கொடுக்க முடியும். நல்ல நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல செய்திகள் கிடைக்கும். இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் நிறையவே வந்து சேருங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் நீங்க முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மற்றவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. அற்புதமான ஒரு நாள். நல்ல முன்னேற்றம் உங்களது உத்தியோகம் வியாபாரத்தில் இருக்குங்க. நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களை பிரிந்து சென்றவர்களாம் இப்பொழுது உங்களை தேடி வந்து இணைந்து கொள்வாங்க. எனவே பிரிந்தவர்கள் கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நமது மீனம் டுடே ராசிபலன் சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் வரவேற்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அனைத்து கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு தெரிவிக்கலாம். இன்றைய தினம் ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை தின ராசி பலன்கள், வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமது மீனராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைய போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே.